இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக்கணும் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 100% என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஒரு 10 days உங்களுக்கு வந்து ஃப்ரீ எடிட்டிங் கிளாஸஸ் சொல்லித்தரேன் நான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கூடயே ட்ராவல் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் கங்குவா பட்ஜெட் அந்த ஹரிகிருஷ்ணத்தில் அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் கங்குவா தாண்டி அப்பயே எடுத்துருப்பார் அவர் ஹரிகிருஷ்ணன். அப்போ அவர் எடுத்த ஒரு சின்ன கங்குவா தான் 6ஆம் வேற்றுமை. யூடியூப்ல வந்து அந்த படத்தை பற்றி கமெண்ட்ல போடக்குள்ள இதை ஏன் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கல, ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அதில் அப்போ வந்து யோகி பாபு முக்கியம். அதில் ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருப்பார் முக்கியமான கேட்ட. அப்போ வந்து அவர் வந்து பீக் இல்லை. வணக்கம். நான் பேசிக்கலாக சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது நிறைய மிகப்பெரிய அனுபவம். அது சென்னையில் நான் ஒர்க் பண்ணக்குள்ளே நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் போய் ஒர்க் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 1 year வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் ட்ராவல் பண்ணிட்டு அதுலேருந்து வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எடிட்டர்கிட்ட அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணேன். இந்த எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு எனக்கு. எடிட்டிங் தெரிஞ்ச சினிமா பற்றி முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எடிட்டிங்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் உங்கள் டேபிள் முன்னாடி உங்கள் கண்ணு முன்னாடி அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணலாம். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்னென்ன படங்கள் வந்து எடிட்டிங் பண்ணீங்க, எத்தனை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண படங்களில் ஒரு 3-4 படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. 4-5 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் நான் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். நான் 5 படங்கள் தான் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் இங்கே என்கிட்ட சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் என்னோட ஆர்டர்ஸில் தூங்கிட்டு இருக்கு. என் ஆஃபீஸில் தான் இருக்குது. நான் ஒரு படம் பண்ணேன், எடிட்டிங் பண்ணேன். நீங்கள் என்ன எடிட்டிங் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. நான் எடுத்தோன்னே எனக்கு பிடித்து ரொம்ப பல வருடங்கள் எடிட்டிங் பண்ண படம் 1.5 year வந்து அந்த படத்தை எடிட்டிங் பண்ணேன். படம் பேர் வந்து 6ஆம் வேற்றுமை. டைரக்டர் வந்து ஹரிகிருஷ்ணன். நல்ல படம் அது. அவர் என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொல்லக்குள்ள அவ்வளோ அருமையாக கதை சொல்லுவார். கதை சொல்லிட்டு அந்த விஷுவலேஷன் அதில் இருக்கான்னு பார்த்தா 100% இருந்துச்சு. அவர் சொன்ன கதையும் அந்த விஷுவலும் கரெக்டாக இருக்கும். கதையை எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அதை அப்படியே ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி ஒரு 10 படங்கள் எடிட்டிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ஒரு சொல்கிற கதைகள் வேறையா இருக்கும், எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபுட்டேஜ் வேறையா இருக்கும். இவர் ஒண்டி தான் சொன்ன கதையை கரெக்டாக எடுத்து வந்து எனக்கு ஷூட் பண்ணி கொடுத்தாரு, எடிட்டிங் பண்ண கொடுத்தாரு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடிட்டிங் பண்ணேன். ரொம்ப படம் அருமையாக வந்துச்சு. அதில் அப்போ வந்து யோகி பாபு முக்கியம். அதில் ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருப்பார் முக்கியமான கேட்ட. அப்போ வந்து அவர் வந்து பீக் இல்லை. இந்த படத்துக்கு வந்து அவர் முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் ட்ராவல் பண்ணியிருந்தார். 6ஆம் வேற்றுமைக்கு நல்ல ஒரு படம். அது ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், யூடியூப் சேனல் இருக்குது. 6ஆம் வேற்றுமை ரொம்ப மெனக்கெட்டு பண்ண படம். அது நான் எடிட்டிங் பண்ண படம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் எடிட்டிங்கில் ட்ராவல் பண்ணோம். அது அவர் அப்பப்போ ஷூட் கொண்டு வராங்க. நிறைய சினிமா ப்ரொடக்ஷனாக நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. 10 நாள் ஷூட்டிங் நடக்கும், மாதத்தில் ஒரு 5 நாள் நடக்கும், 10 நாள் நடக்கும், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 4 நாள் நடக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை முடிச்சு வந்து எனக்கு கொடுத்தாரு. 100% என்னோட அவுட்புட் வந்து 100% அவருக்கு கொடுத்தேன் நான். அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் பல பேருக்கு ரிலீஸ் போயிட்டு வந்துச்சு. நல்லா எதிர்பார்க்க கூட தான் இருந்துச்சு. பார்த்தவங்களாம் நல்லா இருக்குன்னா சொன்னாங்க. அப்பவும் சேரன் சார் இருக்காரு. சேரன் சார்கிட்ட போய் அந்த படம் கிட்டத்தட்ட 1 year அவர் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்ட்டு அந்த படத்தை வச்சுருந்தாங்க. குட் டைரக்டர். அப்போ ஒரு நல்ல ப்ரொடியூசராகவும் இருந்தார். கண்டிப்பாக அந்த படம் அவர் மூலிமா ரிலீஸ் ஆச்சு, நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டீம் எதிர்பார்த்தோமே நாங்களும் எதிர்பார்த்தோம். அப்புறம் அந்த படத்தில் நிறைய கரெக்ஷன் சொன்னார், ரீஎடிட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து எடிட்டிங் ஃபுல்லாக ஃபைனல் பண்ணிட்டேன் அந்த படத்தை. எனக்கு தெரியும் இந்த படம் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ தான் எடிட்டிங்ட்டு 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த படம் இது முடிஞ்சிச்சு பேக்கேஜ் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். ரீஎடிட்டிங் அப்படி பண்ணணும்னு எனக்கு புரியல. அப்போ வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னார், ரீஎடிட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை சார் எனக்கு தெரியல சார், நீங்களே பண்ணிக்கிங்க அப்படின்னு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு படத்தை ஒரு எடிட்டராக எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த படம் அவ்வளோதான் பேக்கேஜ், அது முடிஞ்சிச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ரீஎடிட் பண்ணுவோம் எனக்கு தெரியல சார், நீங்கள் பண்ணிக்கிங்க அப்படின்னு வந்துட்டு தென் அவங்க ஏதோ பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் என்னன்னா ஃபைனலாக வந்து நான் என்ன எடிட்டிங் பண்ணணும் அந்த அவுட்புட் தான் படத்தில் வந்துருச்சு. ஏன்னா அந்த படத்தோட அவுட்புட் அதான் அப்படின்னு எனக்கு தெரியும். பேசிக்காக ஒரு எடிட்டருக்கு அது கூட தெரியலன்னா அப்புறம் நான் என்ன எடிட்டர். டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை நான் அழகாக கட் பண்ணி கொடுத்தேன். அதை தாண்டியும் கட் பண்ணி கொடுத்தேன். நல்ல ஒரு விஷுவலேஷன் இருந்துச்சு. நல்ல ஒரு என்னோட தாட்டில் நிறையா ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அது இப்போ ப்ரொடக்ஷன் வந்து அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரிலீஸ் ஆச்சு, சில தேட்டர்கள் ரிலீஸ் ஆச்சு.
நான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன் அந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு. உயிரை கொடுத்து உழைச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை, சின்ன சின்ன பசங்க உயிரை கொடுத்து உழைச்சிருப்பாங்க அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு என்னன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தால் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கங்குவா பட்ஜெட் அந்த ஹரிகிருஷ்ணத்தில் அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 கோடி ரூபா இருந்தால் கங்குவா தாண்டி அப்பயே எடுத்திருப்பாரு அவரு ஹரிகிருஷ்ணன். அப்போ அவர் எடுத்த ஒரு சின்ன கங்குவா தான் 6ஆம் வேற்றுமை. படத்தை ஃப்ரீயாக இருக்கக்குள்ள யூடியூப்ல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. யூடியூப்ல நல்ல ஒரு ரெஸ்பான்சில் இருக்கு. நல்ல ஒரு இன்னி வரைக்கும் யாரும் மைனஸ் சொல்லவே இல்லை. பார்த்தோம் ஃபுல்லாகவே எனக்கு அதுவே மிகப்பெரிய சந்தோஷம். என்ன ஒரு தேட்டரில் போய் இந்த படம் சக்ஸஸ் ஆகலையே, என்ன யூடியூப்ல இவ்வளோ சக்ஸஸாக இவ்வளோ ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்களே அப்படின்னு இப்போ ஒரு பார்க்கக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் உண்மையான உழைப்புக்கு ஒரு ஆதாயம் இருக்குங்களே, அந்த ஆதாயம் வந்து அந்த படத்தை பற்றி பணத்துக்காக இந்த சினிமாவில் எல்லா படத்துக்காக கஷ்டப்படுறாங்க. இந்த சினிமா வந்து மிகப்பெரிய ஒரு ஜானர் அது. ஆனால் ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்குல்ல, அதுக்கு கஷ்டங்கள் இருக்குல்ல, அது மிகப்பெரிய போராட்டம். அது அந்த போராட்டத்தை தாண்டி அந்த படத்தை நான் முடிச்சு கொடுத்துட்டு யூடியூப்ல வந்து அந்த படத்தை பற்றி கமெண்ட்ல போடக்குள்ள இதை ஏன் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கல, ஏன் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. மைதானம் ஒரு படம் பண்ணோம். அது வந்து நானும் அதில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்தேன். அதில் ஹஸ்பண்ட் ஆகிட்டா ஒர்க் பண்ணேன். ஒரு பிரச்சனையால் என்னால் அந்த படம் எடிட்டிங் பண்ண முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி அது. அதுவும் தான் நல்ல படம் அது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சரியான ரிவ்யூ இருக்குது. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு ரீசன் பார்த்தா, இங்கே அந்த டைமில் எங்களுக்கான அந்த பட்ஜெட் கிடையாது, உங்களுக்கான அந்த 6ஆம் வேற்றுமைக்கான பட்ஜெட் கிடையாது. பெரிய எல்லா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொடக்ஷன் செல்ல கண்ட்ரோல் பண்ண ஆட்கள் கிடையாது. சின்ன சின்ன படங்களை தூக்கி விடுறதுக்கு சரியான ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது சினிமாவில். ஏன் சின்ன படங்கள் வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பிரச்சனையா எனக்கு தெரியல. ஆனால் இவங்க வளர்ந்தாதான் அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க. எல்லாமே எல்லா ஆரம்ப காலமும் எல்லா படங்களும் சின்ன படங்கள் தான் சால்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. 100% ரிலீஸ் பண்ணி ஆனால் எதிர்பார்த்தா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கல. அவங்க ரொம்ப ஃபயராக இருந்தாங்க அந்த டீமே. அடுத்தடுத்து இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு வேற லெவலில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாரு. டைரக்டர் சொன்னார், நான் பண்ணணும் இந்த ஸ்கிரிப்ட், நான் வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நாங்கள் பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒரு சக்ஸஸ் ஆகிடும், நம்ம அடுத்தடுத்து நாங்கள் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. சினிமா தான் ஒரு மேஜிக் தான் சொல்லுவாங்க. சினிமா உடனே தூக்கும், இல்லைன்னா இறக்கிடும். அது ஏன் தூக்குச்சு ஏன் இறக்குச்சுன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு புரியவே இல்லை. அப்போ இந்த அளவுக்கு சோசியல் மீடியா கிடையாது, இந்த அளவுக்கு ரிவ்யூ சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்போதான் எல்லாம் சோசியல் மீடியா ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இப்போதான் கொடிக்கட்டி எதை தொட்டாலும் சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் பிக்கப் ஆகிடுது. இந்த பிக்கப் அப்போ இருந்துச்சுன்னா அந்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. எங்கள் படங்கள் நீ வரும் காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு என்னோட முயற்சிகள் எடிட்டிங் லைன்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்த ஒரு படங்கள் கதைகள் கேட்டிருக்கேன், படங்கள் வருது, எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன படங்கள் நல்லா சக்ஸஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் அவங்களும் சக்ஸஸாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக்கணும் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 100% என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். ஒரு 10 days உங்களுக்கு வந்து ஃப்ரீ எடிட்டிங் கிளாஸஸ் சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் கூடயே ட்ராவல் பண்ணலாம், இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் யூடியூப் சேனல் 2 ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஓன் கண்டென்ட் ஏதாச்சும் ஒன்று ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், இல்லை நான் ஓன் கிரியேட்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரெடியாக இருக்குது. ஒரு ஃப்ரீயாக ஒரு 10 days உங்களுக்கு நான் ஃப்ரீ கிளாஸஸ் எடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட்டிங் தான் இல்லை, வேறு எதுலாச்சும் சினிமா சார்ந்து நீங்கள் ஒரு பாட்டு எழுதுவீங்க, இல்லை நீங்கள் நல்லா பாடுவீங்க, இல்லை டான்ஸ் ஆடுவீங்க, உங்களுக்கு ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை ஆங்கரிங் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் ஒரு 3 days நாங்கள் எடுக்க ரெடியாக இருக்கோம். நீங்கள் அதுலேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிற ஒரு இடமா கண்டிப்பாக இது இருக்கும், பயன்படுத்திக்கிங்க. என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் டைரக்ஷனில் போனீங்க ஏன் டைரக்ஷன் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எடிட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இன்னொரு லைஃப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கலாம். நான் எடிட்டிங் பண்ணக்குள்ளே எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என் நண்பர் மூலமா கொடுத்தாங்க, நான் பண்ணேன். அதில் நிறைய பாதிப்பாச்சு. எனக்கு படம் லாஸ் ஆயிடுச்சு, பணம் லாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதுலேருந்து நான் மீண்டு வரதுக்கு பல வருடங்கள் ஆச்சு. அப்புறம் லாக்டவுன் வந்து டோட்டலாக ஆஃப் ஆச்சு.
அப்போ என்னோட ஆஃபீஸ்லாம் டோட்டலாக சென்னையிலேருந்து காலி பண்ணிட்டு அப்புறம் ஊர்லேயே வந்து செட்டில் பண்ணுறதுக்குள்ள ஆஃபீஸ் லாக்டவுனில் ஆஃபீஸ்லாம் காலி பண்ணிட்டு ஊர்லேயே வந்து செட்டில் ஆகிற மாரி ஆயிடுச்சு. ஓகே, ஊரில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஊரில் ஒரு எடிஷன் போட்டு ஒரு கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் போட்டு அதை ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் பிடிச்ச தொழில் இஷ்டப்பட்டு நான் செஞ்சுட்ருக்கேன், கஷ்டப்படவே இல்லை, இஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அதாவது சினிமா சார்ந்து இல்லை யூடியூப் சார்ந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம். ஃப்ரீ எடிட்டிங் கிளாஸ் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் 10 days ஃப்ரீ எடிட்டிங் கிளாஸ் இருக்குது. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஆரு படையப்பன் கம்ப்யூட்டர் கோச்சிங் சென்டர். இட்ஸ் யோர் டெஸ்டினேஷன் ஃபார் யோர் பிரைட் ஃபியூச்சர். இங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, என் பையன் நல்லா படிப்பான் பட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஸ்கூல் படிக்கிற உங்கள் கிட்ஸுக்கு கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், காலேஜ் போகிற உங்களோட பசங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்சஸ், காலேஜ் முடிச்சிட்டேன் பட் எனக்கு சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் எடிட்டிங், ஆங்கரிங், டப்பிங் இப்படின்னு எவ்வளோ விஷயம். இட்ஸ் ஆல் அவைலபிள் இன் யோர் லொக்கேஷன். Use this opportunity, achieve your goals.